வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய பேர் திருவேங்கடம் யாதவ். நான் வந்து பாஜகவில் ஆன்மீக பிரிவுல இருக்கிறேன். ஒரு பொதுமக்களா இருந்து உங்களுடைய கருத்தை நாங்க கேட்டுக்க விரும்புறோம். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து மத்திய அரசு அதனுடைய கல்வி அமைச்சரா இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து அவர்கிட்ட போய் தமிழ்நாடு கல்வி அமைச்சர் போய் என்ன எங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவர் மொட்டையா கேட்டோன்னே அந்த மத்திய கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு, நீங்க ஏற்கனவே ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு போனீங்களே புதிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கிறேன்ட்டு, அந்த விஷயத்துல நீங்க எதையுமே செயல்படுத்தலையே. வகுப்பறை கட்டித்தரேன்னு சொன்னீங்க, அந்த இடமெல்லாம் நீங்க சொன்ன இடமெல்லாம் வெறும் பொட்டல் வெளியா இருக்கு. கட்டிடங்கள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க படம் அனுப்பிச்சீங்க, அங்க போய் பார்த்தா இன்னும் அடிக்கல் கூட நாட்டுல. இப்படி இருக்கும்போது ஏற்கனவே நாங்க ஒதுக்கின பணத்தை என்ன பண்ணீங்கும் போது அதை நான் வந்து சிஎம் தான் கேட்கணும், அது சிஎம் தான் பதில் சொல்லுவாருன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அப்படின்னா நான் வந்து பணத்தை ஒதுக்கிட்டு நான் போய் கெட்ட பேர் வாங்க முடியாது. நான் பிஎம் கேட்டுட்டு முடிவு எடுத்துட்டு தான் இந்த நிதியை ஒதுக்க முடியும். கண்டிப்பா புதிய கல்விக் கொள்கையை ஒத்துக்குங்க, ஏத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, அதை இப்ப ஒத்துக்கிட்டு செயல்படுத்துங்க, நான் செய்யறேன்னு சொன்னார். ஆனா இங்க வந்து என்ன பொய் பிரச்சாரம் பண்றாங்கன்னா, புதிய கல்விக் கொள்கையினால இந்திய நேரடியா செலுத்துறாங்க. இப்ப ஒரு நோய்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மருந்த ஒரு சிரிஞ்சில எடுத்துட்டு ஒரு அந்த ஊசியில எடுத்துட்டு வேற ஒரு வழியா செலுத்த முடியாது, உடம்புலதான் செலுத்தி ஆக முடியும். அதே மாதிரி மத்திய அரசு தன்னுடைய உத்தரவுகள் எல்லாத்தையுமே ஜிஓ மூலியமா தான் சொல்லி ஆகணும், மேடையில சொல்றது உத்தரவாகாது. அப்படி அந்த மத்திய அரசு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை அடிப்படையாக 10 வயது வரை அவன் தனது தாய்மொழியிலேயே கற்றுக்கொள்ளட்டும், ஆங்கிலமும் உடன் பயிலட்டும், அதோடு கூட இந்திய மொழி ஏதாவது ஒண்ணு பயிலட்டும் சொல்றாங்க. ஆனா இவங்க அந்த மலிவான அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசை உள்பட சேர்த்து என்ன பண்றாங்கன்னா, ஐயோ ஹிந்தி வந்துருச்சுங்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது தாக்கம் தமிழ்நாட்டுல இருக்கா? தமிழ்நாட்டுல பொறுத்த மட்டும் அந்த மலிவான அரசு நீங்க ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்கு. எதனாலன்னா ஒரு மற்ற இந்திய நாட்டிலோட மற்ற மொழியை கத்துக்கிறதுங்கிறது 2 விதமாக எல்லாமே ஹிந்தி இருக்கு. மேற்கொண்டு நம்ம இங்க வேற ஒரு மொழியை திணிக்கிற ஒரு மலைமாற்றம் தான் இது. மலைமாற்றம் எப்படின்னாக்கா ஒரு மாயை கொண்டு வந்துடுறாங்க. 67 எப்படி கொண்டு வந்திருக்காங்க, 1937 எப்படி கொண்டு வந்திருக்காங்க, இந்திய கொண்டு வந்திருக்காங்க. இந்திய அது நேரடியா தாக்கம் வந்தது. இதே காங்கிரஸ் அரசாங்கத்துல வந்து இந்தி தான் திணிக்கணும்னு இருந்ததே தவிர, இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து எந்த இந்திய மொழியில் எந்த ஒரு மொழி சேர்ந்தாலும் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஒரிசா, எந்த ஒரு மொழியுமே வந்து நம்ம மக்கள் வந்து அந்த பக்கத்துல போறப்ப பேசுறதுக்கும் அங்க பழகுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். 2வது பேர் நம்ம தமிழ்நாட்டுல ஹிந்தி திணிக்கிறாங்க. ஹிந்தி திணிச்சா இல்லப்ப, ஹிந்தி கத்துனா இல்லப்ப, தப்பு இல்லையா? அந்த அந்நிய முடியாது கிடையாது. ஹிந்திக்கும் தனிப்பட்ட முறையில அவங்க திணிக்கலையே தவிர, நம்ம ஹிந்தி ஒரு ஆப்ஷன், தெலுங்கு ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க தவிர கத்துக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா இந்தியா வந்து ஒரு பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட சமுதாய மக்கள், பலதரப்பட்ட மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழ்கின்றது தேசத்துல. ஏன் மற்ற மொழியை கத்துனா என்ன ஆக போறது? தப்பே இல்லை. ஏன்னா மற்ற இடத்துல விளையாடுற பொருட்களும் நம்ம இங்க சாப்பிடுறோம், இங்க இருக்கிற பொருட்கள் அகுப்பாய் சாப்பிடுறாங்க. ஏன் இந்த மாதிரி மகாராஷ்டிரா இங்க வர காய்கறி எல்லாம் இங்க சாப்பிடுறோம், அங்கதான் சாப்பிடாம இருக்கலாம். ஏன் சாப்பிடல? நம்ம உணவு சாப்பிட்டுதான் ஆகணும். அது அந்த இடத்துல போது மொழி பார்க்கல, இனம் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. அப்படிங்கிற பட்சத்துல தமிழ்நாட்டுல பொறுத்த மட்டும் இது ஒரு என்ன குறுகிய மனம், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க குரூக் மைண்ட். அவங்க பண்றது எல்லாமே இன்னொன்னு இங்கிலீஷ்ல ஆணித்தமா சொல்றாங்க, ஒன்னும் குதிரக்கமா சொல்றாங்க. ரெடிகுலஸ் அவங்க பண்ற ஒரு முட்டாள்தனம், முட்டாள்தனமான ஒரு இது பண்றாங்க. ஒரு 70 வயசு 75 வயசு சீனியர் பொலிட்டிஷியன்ஸ்க்காக ஒரு பெருந்தன்மை, ஒரு பரந்த மனப்பான்மை, நம்ம மக்கள் தான் போறோம் இல்லையா, ஓட்டு வாங்குறோம் இல்லையா இருக்காங்க தவிர, அதனாலதான் நம்ம அப்படியே வந்து சீரழிஞ்சு போறோம். எதனாலதான் இந்த டாஸ்மாக் வந்ததுனாலதான் எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் வாழ்வாதாரம் இழந்து அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டு அவங்களுடைய மானம் மரியாதை எல்லாம் இழந்து இருக்காங்க தவிர, இவங்க பண்ற அட்டொழி என்னம்னாக்கா அவங்களுடைய கல்வி நிறுவனங்கள், அவங்களுடைய பிசினஸ் தொழில் பாதிக்கப்படக்கூடாது. 2வது இது மறைமுகமா அவங்க சொல்றாங்க. நவோதயா 1985 84 வந்து ராஜீவ்காந்தி கொண்டு வந்து திட்டம், அருமையான திட்டம். அதே காங்கிரஸ் அரசாங்கம் இப்போ வந்து 2 நாக்கு. அப்ப அதே அங்க தலைவர் முன்னாடி இருந்த மறந்த ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து அதே நவோதயா எல்லா இடத்துலயும் நோக்கத்தை கொண்டு வந்ததுனாலதான் மத்த மாநிலம் எல்லாம் செழிப்பா இருக்கு. ஏழ்மையா உள்ளவங்களும் வந்து நல்ல லெவல்ல படிச்சு முன்னுக்கு வராங்க. அடித்தட்டு மக்கள் உள்ளவங்களோட வந்து அடுத்த வேலை சாப்பாடு இல்லாம
வருஷத்துக்கு 25 ரூபா, வருஷத்துக்கு 50 ரூபா ஃபீஸ் கொடுத்து கட்டுறதுக்கு அளவுக்கு இருக்கே தவிர 1 லட்சம் 10 லட்சம் மேல் படிச்சு பண்ணி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல எந்த அர்த்தம்? அங்க ஏசி இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த பள்ளிக்குள்ள பலதரப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு, பிரகாசமா இருக்கு. ஆனா அதே கல்விக்கு எல்லாருக்கும் ஈக்குவல், அதே கல்வி ஈக்குவல். பொருளாதார அடிப்படையில எந்த வித வேறுபாடு கருத்துக்கள் இருக்கக்கூடாது. ஒன்று எப்படி தண்ணி எல்லா இடத்துக்கும் போறது எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும், அதே மாதிரிதான் கல்வியும் எல்லா இடத்துக்கும் போய் உபயோகமா இருக்கணும். இதான் தலைமை வேண்டுகோள். நன்றி. நன்றி, சிறப்பான கருத்துக்களை சொன்னீங்க. நிச்சயமா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சு உங்க பக்கம் நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு கண்டிப்பா தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.